ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, December 6 நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோவை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டீஸ் போர்டில் என்னடா மூவிஸுடைய ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு யாரும் யோசிக்காதீங்க. எஜுகேஸ்டில் இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷ் சம்மந்தமானது இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மூவிஸ்க்கான ரிவ்யூஸ் கிடையாது அப்படிங்கிறத சார் இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. எஜுகேஸ்டுடைய ஆஃபர் December 5 ஃபினிஷ் ஆகிருச்சு. இந்த ஆஃபர் பீரியடில் கோர்ஸ் பர்ச்சேஸ் செஞ்சவங்களுக்கும் இனி செய்ய போகிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த 70% ஆஃபர் அப்படிங்கிறது கிடைக்காது. 25% ஆஃபர் ரெகுலராக கொடுத்துட்டு வர்றாங்க. இது எஸ்பிஓ மூலம் சேர்கிறவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் தமிழ் டாக்கீஸ் ரெஃபரல் லிங்க் மூலமாக சேர்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. எஸ்பிஓ மூலமாக சேர்ந்தீங்க அப்படின்னா இன்னும் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸும் நம்மளுக்காக எஜுகேஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. இதை பற்றி பின்னாடி விரிவாக சொல்கிறதா சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டெட் லைவ் செஷன் அப்படிங்கிறது இந்த ஆஃபர் பீரியடில் சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான். இனி சேர்றவங்களுக்கு லிமிட்டட் லைவ் செஷன் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆஃபர் பீரியடில் சேர்ந்த ஒரு சிலர் கேட்டதற்கு இனங்க யாராச்சும் லைவ் செஷனில் ஜாயின் ஆகாமல் தவறுனீங்க அப்படின்னா அதோடைய ரெக்கார்ட் அப்படிங்கிறது லாகின் பேஜ்லேயே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த லைவ் செஷன்லையும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களையும் தீர்த்து கொள்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சார் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இனி சேர்றவங்களுக்கு இந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எஜுகேஸ்டில் சேர்ந்தவங்களுக்கு தெரியும் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டருக்கு எப்படியெல்லாம் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. தவறாமல் இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே லைவ் செஷனை அட்டன் பண்ணுங்கள். இது எஸ்பிஓவில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலுமே நீங்கள் சொந்தமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொழில் செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. பை மோட்டில் கிட் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் ஒரு சிலர் இன்னும் ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அதில் டெலிவரி ஆகாது. ஏன் அப்படின்னா இதில் சில மாற்றங்கள் கொண்டுட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ரீசன். இந்த ஆஃபருமே December 5 முடிஞ்சிருச்சு. அதோடைய ரிசல்ட் கண்டிப்பாக சார் நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பாங்க. வெயிட் பண்ணி என்ன அப்படிங்கிறத கேளுங்க. பை மோட்டில் பர்ச்சேஸ் செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா டாஸ்கில் தவறு செஞ்சீங்க அப்படின்னா எஸ்பிஓ கொண்டு வரக்கூடிய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சார் நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பாங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நிறைய கேள்விகளுக்கான பதில்களை சார் இந்த இடத்துல பதிவிட்டிருக்காங்க. அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எஸ்பிஓவில் ப்ரொஃபைல் நேமில் இருக்கிறவங்க இப்போ ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்மில் சைன் போடணுமா இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கிற நபர் சைன் போடணுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா ப்ரொஃபைல் நேமில் இருக்கிற நபர் தான் சைன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிமெண்ட் ஃபார்மில் தவறான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் செஞ்சவங்களுக்கும், எந்தவித ஒரு பிக்குமே அட்டாச் பண்ணாமல் சப்மிட் செஞ்சவங்களுக்கும் அட்மின் டீம்கிட்ட இருந்து உடனே மெயில் வராது, கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் மெயில் வரும். அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அமௌண்ட் உங்கள்கிட்ட சேரும். இதுபோல் தவறு செஞ்ச எல்லாருடைய லிஸ்ட்டுமே எடுத்து வச்சு கடைசியாக தான் அதை ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் மெயிலை தினமும் செக் பண்ணுங்கள். ரீஃபண்ட் டீம் செலக்ட் செஞ்ச எல்லாருக்குமே அக்ரிமெண்ட் ஃபார்ம் அனுப்பப்பட்டதும் சார் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு பிடிஎஃப் இல்லைனா பிக்சர், அதாவது 2 பிக்சரையும் சேர்த்து ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் 2 பக்கங்களையுமே ஜாயின் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் கூட ஒரு 2 பேட்ச்க்கு ரீஃபண்ட் வழங்கப்பட்டுச்சு. அதில் நிறைய பேர் பேமெண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னு ப்ரூஃப் அனுப்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கும் வித்ட்ராவல் அமௌண்ட் எனக்கு வரலை அப்படின்னு அட்மின் டீம்கிட்ட ப்ரூஃப் அனுப்பிய நபர்களுக்கும் இப்போ பேமெண்ட் ப்ராசஸ் நடைபெறாது. எல்லா பேமெண்ட்டுமே கிரெடிட் ஆன பின்பு தான் அதற்கான ப்ராசஸ் செய்யப்படும். ஸோ அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
கண்டென்ட் ரைட்டருக்கு கீவேர்ட் 1 மேட்ச் அப்படின்னு சொல்லி ₹2 தான் வந்து ஆட் ஆகிறது. அது வந்து சில பேருக்கு அந்த மாதிரி நடக்குது. எதுக்காக வந்து அப்படி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஸ்டின் எழுப்புறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து கீவேர்ட் வந்து சரியாக போடலை. அதாவது ஒரு கீவேர்ட் கூட அங்கே மேட்ச் இல்லை. அதாவது ஸ்பான்சர் கண்டென்ட்டில் இருக்க அந்த கீவேர்டையே நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணல அப்படின்னா தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். அங்கே வந்து 0 கீவேர்டை வந்து கண்டிப்பாக சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணாது. அதனால தான் வந்து தோராயமாக கீவேர்ட் 1 மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி ₹2 வந்து ஆட் ஆகுது. மற்றபடி வந்து ஸ்பான்சர் கண்டென்ட் சரியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து கீவேர்டுக்கு தக்கன நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும். சரியாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கீவேர்ட் 1 மேட்சிங் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து ₹2 ₹3 இந்த மாதிரி ஆட் ஆகும். ஸோ கூடுமான வரை கரெக்டாக ஸ்பான்சர் கண்டென்ட்டை அங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கமாண்டர் லோகோ மிஸ்யூஸ் செய்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஷின் எழுப்பியிருக்காங்க. அதுக்கு சார் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, எஸ்பிஓ குரூப் ஒன்று உருவாக்கி கமாண்டர் எஸ்பிஓ அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து குரூப்பே வந்து உருவாக்கி கமாண்டர், இன்ட்ரடியூசர், டீம் லீடர் சொல்கிறாங்க அப்படின்னு நம்பி ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபில் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க. எஸ்பிஓ ரிலேட்டடாக வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். மற்ற கம்பெனி பற்றி யாராவது சொல்லி அதில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வந்து ஓன் சாய்ஸ். அதில் லாஸ் ஆனால் அதுக்கு எஸ்பிஓ மீது நீங்கள் எந்த ஒரு பழியும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா அது குறித்து நம்ம வந்து விசாரிக்கணும். எதுக்காக நம்ம பணம் கட்டணும், எப்படி அந்த கம்பெனிக்கு லாபம் வரும், எந்த வகையில் நமக்கு அவங்க சேலரி வந்து கொடுப்பாங்க அப்படின்லாம் நம்ம வந்து கொஷின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சேல்ஸ் டீமில் நம்ம கூப்பன் வந்து கூப்பன் கோட் வந்து பர்ச்சேஸ் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவசியமாக அதை பர்ச்சேஸ் செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, கூப்பன் கோடோட எண்ணிக்கை இப்போ 1000 அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு 1000 கேரண்டிட் சேல்ஸ் இருக்கும். ஸோ கூப்பன் கோடை சேல்ஸுக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதில் போட்ட பணத்தை திரும்ப பணமாக பெறுறதுக்கு வேறு வழி நிறைய இருக்குது. அது எஸ்பிஓ தான் நமக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருமே தவிர அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கூப்பன் கோட் அப்படிங்கிறது சேல்ஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இதன் மூலியமாக கேரண்டிட் சேல்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்கிறோம். ஸோ இதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை வந்து அவங்க வந்து அட்டவணைப்படுத்தி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்பெனிக்கு பணம் போட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு என்ன பயன், நமக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம வந்து கொஷின் பண்ணணும். இவ்வளோ கட்டினா இவ்வளோ வரும் அப்படின்னு மக்கள் வந்து நிறைய பேராசைப்படுற மக்கள் தான் இந்த எஸ்பிஓவில் 75% இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக மாறணும். ஏமாந்தீங்க அப்படின்னா அதற்கு எஸ்பிஓவும் பொறுப்பு இல்லை, எஸ்பிஓடைய மெம்பர்ஸும் பொறுப்பு கிடையாது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, விசாரிக்காமல் சேர்ந்து ஏமாந்தீங்க அப்படின்னா அது நம்மளுடைய முட்டாள்தனமான செயலை தவிர அதுக்கு மற்றவங்கள வந்து நம்ம குற்றம் சாட்ட முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சார் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆனால் கூட எந்த கம்பெனியுமே ரீஃபண்ட் யாருக்குமே கொடுக்காது. ஆனால் எஸ்பிஓ மட்டும்தான் அதை செஞ்சுட்டு வர்றாங்க. அதுலேயும் 2020 இல்லைனா 2021 வந்து ஒரு நபர் எஸ்பிஓவில் சேர்ந்துருக்காங்க. அவங்க ரீஃபண்டும் அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்க எந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கெட்டி அதில் ஜாயின் ஆனாங்க பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ₹150 தான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து பேமெண்ட் கரெக்டாக போயிட்டுருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்து அவங்க மனசு மாறி எனக்கு வந்து ஐடி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எஸ்பிஓடைய பதில் ஒன்று தான், கண்டிப்பாக கிடையாது. ரீஃபண்ட் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். நீங்கள் வேணும்னா நியூ ஜாயினிங்கில் வந்து சேர்ந்துக்கங்க. ஆனால் நியூ ஜாயினிங்குமே வந்து இப்போதைக்கு வராது. அதுக்குள்ளே வரணுன்னா கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை அப்போ பார்த்துக்க, ஆனால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து எஸ்பிஓ பதில் சொல்லிட்டாங்க. ஒரு சில கம்பெனி அதோடைய ரேஞ்சை பொறுத்து தான் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னு ரன் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுடைய டார்கெட் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா மூடிட்டு போயிடும். இதை வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காமல் நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து ஏமாறக்கூடாது, மற்றவங்களையும் ஏமாற்றக்கூடாது. அதை வந்து தெரிஞ்சுக்கங்க. வித்ட்ராவல் வாங்கின நபர்கள் பேமெண்ட் ப்ரூஃபை சரியான ஃபார்மேட்டில் கமாண்டர்களுக்கு அனுப்புறது கிடையாது. ரீஃபண்ட் பேமெண்ட் கிரெடிட் ஆனவங்க மெனுவில் அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப்னு வந்துச்சுன்னா அதில் அப்லோட் பண்ணிடுவாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் வித்ட்ராவல் அமௌண்ட் வாங்கினவங்க நேம், ஸ்டாஃப் ஐடி, ரெக்வஸ்ட் அமௌண்ட், ரெக்வஸ்ட் டேட்டு, ரிசீவ்ட் அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணி கூடவே பேமெண்ட் ரிசீவ்ட் ஆன ப்ரூஃப் இருக்கு இல்லையா, மேபி பேங்க் பாஸ்புக் பிரிண்ட் அவுட்டாக இருக்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், எனி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா மெசேஜ் நம்மளுக்கு பேங்க் சைடில் இருந்து கிரெடிட் ஆனதுக்கு வந்திருக்கும் இல்லையா அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கலாம்.
எதுவா இருந்தாலும் அதை நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். பேமெண்ட் ப்ரூஃபை மெசேஜ் மாதிரி நம்ம டைப் பண்ணி அனுப்பவே கூடாது. எஸ்பிஓ வெல்கம் பேஜில் ஷோ ஆகக்கூடிய அந்த பேமெண்ட் கிரெடிட் இன்ஃபோ இருக்கு இல்லையா, அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பக்கூடாது. நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பேமெண்ட் கிரெடிட் ஆன அந்த மெசேஜ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பேங்க் மூலியமாக கிடைக்கிறத தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேமெண்ட் ப்ரூஃபாக வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். ப்ரூஃப் சரியாக அனுப்பலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, வித்ட்ராவல் ஃபுல்லாக கிரெடிட் செஞ்சு முடிச்சு 0 ஆனும்போது அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் இருந்து வந்து 5 நாட்களுக்குள்ள ப்ரூஃபை சரியாக அனுப்பாத நபர்களுடைய ஐடி சஸ்பெண்ட் செய்யப்படும். எனவே சரியாக எல்லாரும் ப்ரூஃபை அனுப்புங்க அப்படின்னு சார் வந்து சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் மெம்பர்ஸ் யாருடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தேன் அப்படிங்கிறதையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எந்த நேமில் எஸ்பிஓவில் இருக்கிறீங்களோ அவங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸை சப்மிட் செஞ்சாலே போதுமானது. இதுவே ஒருத்தர் வந்து குழந்தை பேரில் வந்து நான் ஐடி வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய அதாவது பெற்றோராகிய அப்பா இல்லை அம்மா யாருடைய பேங்க் டீட்டெயில்ஸை வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நீங்கள் ஒரு ப்ராக்கெட்டில் வந்து நான் வந்து இவங்களுடைய ஃபாதர் இல்லை மதர் இல்லை சிஸ்டர் அப்படின்னு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து அங்கே வந்து நீங்கள் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ சைன் வந்து ப்ரொஃபைல் நேம் யார் பேரில் இருக்கோ அவங்க தான் சைன் போடணும். ஆனால் ப்ரொஃபைல் நேமில் இருக்கிற பேன் கார்டு தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். டாஸ்க் அமௌண்ட் எப்போ நார்மலாக ஆட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. அது வந்து சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இவ்வளோ டைம் நம்ம காத்திருந்திருக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, டெமோ பர்ச்சேஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்க இல்லையா பைமோட்டில், அது எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணோம். இன்னும் சில நாட்களில் நார்மல் அமௌண்ட் ஆட் ஆகும். இது குறித்த மீட்டிங் வந்து சார் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சது நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் போர்டில் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வரும். வித்ட்ராவல் வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்களே தவிர நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து குறைஞ்சிருச்சு. இது குறித்து சரி பார்த்து எத்தனை நபர்கள் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டீம் செலெக்ஷன் போது யாராவது டீமை வந்து மாற்றி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒன்றுமே செய்ய முடியாது. இன்கேஸ் நீங்கள் ரீஃபண்ட் அப்படின்னு வந்து டீம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஃபண்ட் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். அதை தொடர்ந்து வித்ட்ராவல் அமௌண்ட், பேலண்ட் அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். புதுசாக எஸ்பிஓ நியூ ஜாயினிங் அறிவிக்கும் போது நீங்கள் வந்து வேணால் சேர்ந்துக்கலாமே தவிர இப்போ வந்து டீமை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பைமோட் ரிலேட்டடான இந்த டவுன்லோட் இஷ்யூஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, நீங்கள் வேற ஒரு ப்ரௌசரில் வந்து அதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒபேரா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து நல்ல ஒரு சைட்டாக இருக்குது. அது மூலியமாக வந்து ஓப்பன் ஆகாத, க்ரோமில் ஓப்பன் ஆகாத இந்த ஆப் கூட அதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது வெயிட்டிங் பேஜ்லேயே பைமோட் டவுன்லோட் லிங்க் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ்பிஓ லிங்க் மூலம் மட்டும்தான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். நிறைய நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரெஃபரல் லிங்க்கை வந்து மற்றவங்களுக்கு அனுப்பி அது மூலமா ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுமே வந்து கேட்டவங்களுமே அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது மூலமா ரெஃபரல் அமௌண்ட் ஒரு நபருக்கு வந்து ஒரு நபர் இப்போ நம்ம நம்மளுடைய லிங்க்கை யூஸ் பண்ணி சேர்றாங்கன்னா அவங்களுக்கு 10 ரூபா ஆட் ஆகுது. அப்போது இந்த மாதிரி அவங்க நிறைய பேரை வந்து ஜாயின் பண்ணி அதை வச்சே கிட்டு பர்ச்சேஸ் செஞ்சவங்க கிட்டத்தட்ட 41 பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட 41 நபர்களை கண்டுபிடிச்சு எஸ்பிஓ கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணும். காரணம் எஸ்பிஓ இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணாதது தான். ஏன்னா அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து எஸ்பிஓ லிங்க் மூலியமாக தான் இன்ஸ்டால் பண்ணணும் ஆப்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி தன்னுடைய ரெஃபரல் லிங்க் மூலியமாக இவங்க வந்து இது செஞ்சது ரொம்பவுமே தப்பு. அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் ரெஃபரல் லிங்க் மூலமாக ஆப்பில் இன்ஸ்டால் செஞ்சவங்களுக்கு என்ன லாஸ் அப்படின்னா, எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய பைமோட்டின் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகும். ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்களுக்கு இப்போது ₹60 அப்படி ஒரு பொருளோட அமௌண்ட் வந்து ஃபிக்ஸில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ₹50 ₹55 கிடைக்கும். அதாவது எஸ்பிஓ லிங்க் மூலயமா ஜாயின் பண்ணவங்களுக்கு. ஆனால் மற்ற ரெஃபரல் லிங்க் மூலயமா சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து கிடைக்காது. அப்புறம் கிவ் அவே போன்ற பெனிஃபிட்ஸும் வந்து இருக்காது. இதுக்கு வந்து எஸ்பிஓ இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாதது மட்டும்தான் மெயின் ரீசன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. பைமோட்டில் பர்ச்சேஸ் செஞ்சவங்களும் இனி செய்ய போகிறவங்களும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டோர் டெலிவரிக்காகத்தான் டெலிவரி சார்ஜஸ் கொடுக்குறோம். யாராவது எந்த கொரியராவது உங்களை வந்து ப்ராடக்ட்ஸை வந்து நீங்களே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் பைமோட்டில் இருக்கக்கூடிய கஸ்டமர் கேரை வந்து நீங்கள் வந்து
காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சேட்டிங் ஆப்ஷன், வாட்ஸ்அப் மெசேஜ் எந்த ஆப்ஷனையாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கேட்பாங்க. அவங்க கேட்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுங்க. அதே சமயம் எந்த கொரியர் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி நேரில் வந்து பொருட்களை பர்ச்சேஸ் பண்ண சொன்னாங்க அதையும் நீங்கள் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காமல் கண்டிப்பாக பைமோட் வந்து பார்த்துக்கும். இங்கே கம்பல்சரி டோர் டெலிவரி மட்டும்தான் ஆகணும். அதற்காக யாருமே 5 கிலோமீட்டர் தூரம் இப்படிலாம் போய் நீங்கள் பொருட்களை வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணவே தேவையில்லையே, நம்ம பக்கத்திலே உள்ள கடையில் வாங்கிட்டு போயிடலாமே அப்படிங்கிற நம்மளுடைய இடத்துல இருந்தும் வந்து சார் யோசித்து இந்த பதிலை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பைமோட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவில் கொடுத்த மொபைல் நம்பர் பைமோட்டில் ரெஜிஸ்டர் செய்யலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கடைசியாக சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா, எஸ்பிஓ லிங்க் மூலிமா ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா என்ன நடக்கும்னு, அதுதான் நடக்கும். அதனால் எஸ்பிஓவில் கொடுத்த ரிஜிஸ்டர் நம்பர் மூலிமா ஆப்பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர்பை கடையில் உள்ள பொருட்களுடைய விலையை விட பைமோட்டில் விலை அதிகம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரே பதில், பைமோட்டை மற்ற காமர்ஸ் கடைகளோட மட்டுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள். இதை வந்து மற்ற கடையோடையோ சூப்பர் மார்க்கெட் கூடயோ இல்லைனா ஷாப் கூடயோ நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு காமர்ஸ் கம்பெனி கூட தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைமோட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பைமோட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஜெனரல் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய விலையும் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மை விட ₹1 குறைவாக தாங்க இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. இப்படி வந்து நம்மளுக்கு வந்து பைமோட் வந்து கண்டிப்பாக ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான் அப்படிங்கிறத வந்து எஸ்பிஓவும் வந்து பிலீவ் பண்ணுது. ஸோ நம்மளும் வந்து அதை நம்பலாம். ஏன்னா வந்து சார் வந்து உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ஜென்ரல் ப்ராடக்ட்ஸாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வெல்கம் கிட் டெலிவரியாக ஆனவங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து டெலிவரியான ஸ்டேட்டஸ் காட்டல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து மேனுவலாக தான் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஆட்டோமேஷன் மெத்தடில் வந்து டெலிவரி நடைபெறாததுனால தான் ப்ராப்பரான அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகலை. கூடிய சீக்கிரமே ஆட்டோமேஷன் மெத்தடில் வந்து நம்மளுக்கு வந்து லைவ் ட்ராக்கிங் கூட நம்மளுக்கு இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பற்றிய அப்டேட்ஸை வந்து நம்ம வந்து லைவாகவே தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கான அப்டேட்ஸ்க்கான வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. இது மூலிமா எல்லாருக்குமான கேள்வி பதில் வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். பேமெண்ட் வந்து போடப்பட்டு வருது. ரீஃபண்ட் டீமுக்கான பேமெண்ட்டும் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சைட் பை சைடு எல்லாமே சீக்கிரமாக முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து எஸ்பிஓ வந்து தேடிக்கிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு ரெக்வஸ்ட் ப்ராசஸில் இருக்குது. அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கிறது தான். வித்ட்ராவல் சீக்கிரமாக போட இன்னும் சில யோசனைகள் வந்து எஸ்பிஓவால் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா நியூ மெத்தட் மூலமும் நம்ம அமௌண்ட் பெற்றுக்கொள்ள முடியும். இது குறித்து சார் வந்து விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் தர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம வெயிட் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். நம்ம வெயிட் பண்ணி நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் சார் வந்து அன்றைக்கி கொடுத்த ஃபுல் டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். மேலும் நீங்கள் நேரில் சாருடைய ஆடியோவை நீங்கள் வந்து கேட்கும் பொழுது தான் உங்களுக்கு கேள்விக்கான பதில் வந்து அவங்களுடைய ஒரு வாய்ஸில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக யாராவது கேட்க மறந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் கேளுங்க, மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.